இனிமே நீங்க யாருக்குமே பயப்படக்கூடாது. அத்தையே நேர்ல வந்து மிரட்டினாலும் நீங்க பயந்து பின்வாங்க கூடாது. இப்ப இருக்கிற தைரியத்தோட வீரமா நிக்கணும். சரி வாங்க, எல்லாரும் போய் வேட்பு மனு தாக்கல் பண்ணலாம். எல்லாரும் எங்க கிளம்பிட்டீங்க? பஞ்சாயத்து பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நான் மட்டும் தான் நிப்பேன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்ல? என்னையா தெரியும்ல? என்னை எதிர்த்து யாராச்சும் நின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு தெரியுமா? ஏய், நீங்க வா வா வா, பக்கத்துல வா. உன் பேர் என்ன? ரங்கநாயகி. நீ என் பேரை வச்சுட்டா எனக்கு எதிரா எலெக்ஷன்ல வந்து நிப்பியா? நீ நிப்பியா? இல்லம்மா, நிக்க மாட்டேமா. என்ன விட்டுருங்கம்மா. அம்மா, என்ன விட்டுருங்க. நான் நிக்க மாட்டேன். விட்டுருங்கம்மா. நிப்பியா? விட்டுருங்க. நிப்பியா? நிக்க மாட்டேன், நிக்க மாட்டேன். அம்மா. வேற யாரு? நீ நிக்கிறியா? நீ நிக்கிறியா? நான் நிக்கல. வேற யாரு? நீயா? நீ நிப்பியாயா? நீ நிப்பியா? நான் நிக்கலமா. என்ன எதிர்த்து யாராவது எலெக்ஷன்ல நின்னீங்க? என் முன்னாடி நிக்கிறதுக்கே பயந்து ஓடுறாங்க. இவங்க என்ன எதிர்த்து எலெக்ஷன்ல வேற நிப்பாங்களோ? ஒரு 10-20 பேரை கூட்டமா சேர்த்துக்கிட்டா என்ன எதிர்த்து நிக்க வச்சிடலான்னு பாக்குறியா? ஏய், இது ஏன் ஊரு. இங்க என்ன எதிர்த்து நிக்கிறதுக்கு எவனுக்கும் தைரியம் இல்ல, எவளுக்கும் தைரியம் இல்ல. ரங்கநாயகி, நீ ரொம்ப ஆணவத்துல ஆடுற. ஆணவத்துக்கும் ஆட்டத்துக்கும் ஒரு முடிவு கட்டதான் நாங்களே களத்துல இறங்கி இருக்கோம். வீட்டையும் இடிச்சாச்சு, மெஸ்ஸையும் இடிச்சாச்சு, நடு தெருவுலயும் வந்து நின்னாச்சு. அப்படி இருந்தும் திமிர் இன்னும் அடங்கல. இதுக்கு பேரு திமிர் இல்ல, துணிச்சல். உன் கொட்டத்தை அடக்குற வரைக்கும் என் துணிச்சல் அடங்கவே அடங்காது. உன்கிட்ட பணம் இருக்கலாம், ஆள் பலம் இருக்கலாம், அடிச்சு உருட்டி மத்தவங்கள பயம் காட்டி ஜெயிச்சிடலாங்கிற ஆணவம் இருக்கலாம். ஆனா அந்த கடவுள் உன் பக்கம் இருக்க மாட்டான், உன்னை கைவிட்டுடுவான். இந்த மண்ணையும் இந்த ஊரையும் சாட்சியா வச்சு நான் சொல்றேன், இந்த தேர்தல்ல நீ ஜெயிக்க மாட்ட, டெபாசிட் கூட வாங்க மாட்ட. பாக்குறியா? சொல்லு, என் சவாலுக்கு நீ வரியா? உனக்கு அந்த தைரியம் இருக்கா? மத்தவங்களையும் தேர்தல்ல போட்டி போட வச்சு அவங்கள ஜெயிச்சு காட்டுற தில் இருக்கா உனக்கு? சொல்லு, இருக்கா? என்னை எதிர்த்து யார் நிப்பா? ஒரு ஆளை காட்டு பாக்கலாம். யோ, நீ நிப்பியாயா? இல்லம்மா, நான் நிக்கலமா. இல்லம்மா, நான் நிக்கலமா.
கண்ணுக்கு தெரியாத கடவுள் என்ன கைவிட்டுருவார்னு சொன்னியே, உன் கண்ணு முன்னாடி நிக்கிற இந்த ஊர் ஜனங்க இப்பவே உன்னை கைவிட்டுட்டாங்க பாத்தியா? இவங்கள நம்பி என்னை எதிர்த்து நிக்க வச்சு இந்த எலெக்ஷன்ல தோக்கடிக்க வைக்க போற ஆ? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த எலெக்ஷன்ல நான் மட்டும்தான் நிப்பேன், நான் மட்டும்தான் ஜெயிப்பேன். உன்னால தடுக்கவே முடியாது. உன்னை எதிர்த்து இந்த எலெக்ஷன்ல ஒரு ஆளை நான் நிக்க வைப்பேன், உன்னை தோக்கடிப்பேன். அத உன்னால தடுக்கவே முடியாது. யாரு யாரு நிப்பாங்க என்னை எதிர்த்து? சக்தி நிப்பா உன்னை எதிர்த்து. நடக்க போற பஞ்சாயத்து பிரசிடென்ட் எலெக்ஷன்ல என் மக சக்தி நிப்பா, பொண்ணு தோக்கடிப்பா. பாக்குறியா பாக்குறியா நீ? என்னை எதிர்த்து சக்தி நிப்பாளா? அவள அம்மா வேணாமா, என்னம்மா பண்றீங்க? டேய், நீ குறுக்க வராத, விலகி போ வெற்றி. ஐயோ அம்மா, சொன்னா கேளுங்கம்மா, விடுங்கம்மா. ஏண்டா உன் பொண்டாட்டி மேல பாசம் வந்துருச்சா உனக்கு? அம்மா, நான் அப்படி சொல்லவே இல்லம்மா. நீங்க பாட்டுக்கு சுட்டுட்டு கேஸ் வாங்கிட்டு ஜெயிலுக்கு போக போறீங்களா? எலெக்ஷன்ல ஜெயிக்க வேணாமா நீங்க? இந்த எலெக்ஷன்ல நீங்க மட்டும் தான் ஜெயிக்கணும், அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. முதல் துப்பாக்கி கீழே இருக்குங்கம்மா. சக்தி, உங்க அம்மா ஏதோ ஒரு வேகத்துல நீ நிப்பன்னு சொல்லிட்டாங்க, நீ முடியாதுன்னு சொல்லிடு. நீ உங்க அம்மாவுக்கு தானே சப்போர்ட் பண்ற, அதே மாதிரி நானும் எங்க அம்மாவுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவேன். இந்த எலெக்ஷன்ல நான் நிப்பேன், கண்டிப்பா நிப்பேன். நமது வெற்றி வேட்பாளர் சக்தி வாழ்க! நமது சங்க தலைவி சக்தி வாழ்க! வருங்கால ஊராட்சி மன்ற தலைவி சக்தி வாழ்க! நமது வெற்றி வேட்பாளர் சக்தி வாழ்க! நமது தலைவி சக்தி வாழ்க! என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. ஆனா இன்னொரு வாட்டி அவ வாயில இருந்து எலெக்ஷன்ல நிப்பேங்கிற வார்த்தை வரவே கூடாது. அதையும் மீறி வந்துச்சு. ஐயோ அம்மா, என்னம்மா பண்றீங்க? சொன்னா கேளு, வேண்டாம் துப்பாக்கி குடு. குடு குடுமா, குடுன்றல்ல. இத முதல்ல சரண்டர் பண்ணணும். என்ன எதிர்த்து அவ எலெக்ஷன்ல நிக்க கூடாது, நிக்க கூடாது. வெற்றி, நீ என்ன செய்ய போற வெற்றி? ஒரு பக்கம் உன்னை பெத்த அம்மா, இன்னொரு பக்கம் நீ தாலி கட்டின உன் பொண்டாட்டி. நீ எந்த பக்கம் நிக்க போற? இல்ல எலெக்ஷன்ல தோத்தா சக்தி ஒன்னும் ஃபீல்லாம் பண்ண மாட்டா,
செருப்பை கழட்டி விட்ட மாதிரி அவ பாட்டுக்கு போயிட்டே இருப்பா. ஆனா உங்க அம்மா அப்படியா? இது வரைக்கும் அத்தையை எதிர்த்து யாருமே நின்னதே இல்ல. எப்பவுமே அண்ணா போஸ்ட்ல தான் ஜெயிப்பாங்க. ஆனா இந்த வாட்டி அத்தைய சக்தி தோக்கடிச்சிட்டானா அத்தை தற்கொலை பண்ணிப்பாங்க வெற்றி. என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க நீ? ஏய், இந்த கோவத்தை உன் பொண்டாட்டி கிட்ட காட்டு. ஏன் பொண்ணுகிட்ட ஏன் காட்டுற? ஏய், வாடி போலாம். வெற்றி எது கூப்பிடுறான்? ஹலோ சக்தி, கோவத்துல இருக்கியா? இந்த எலெக்ஷன்ல உங்க அம்மாவை எதிர்த்து ஜெயிக்கணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன கண்ணாடி முன்னாடி நிக்கிறியா? டேய் சூப்பர்ரா. எப்பரா கரெக்டா சொல்ற? அதான் வெற்றி. சரி, நான் உன்னை பார்க்கணும். அவ்வளவுதானே, வீட்டுக்கு வா பார்க்கலாம். நான் உன்னை நேர்ல பார்த்து பேசணும். எதுக்கு? சும்மாதான். வா, அப்படியே அந்த மேலூர் அம்மன் கோயில் வரைக்கும் போயிட்டு வரலாம். என்ன திடீர்னு கோவிலுக்கு? எதுக்கு? நீ வரியா? போலாம். நான் ஜீப் எடுத்துட்டு வரேன். எதுக்கு இவன் என்ன வர சொல்றான்? இவளை சமாளிக்கிறது பெரும் பிரச்சனையா இருக்கேடா வெற்றி. சக்தி, இந்த Dress உனக்கு சூப்பரா இருக்கு சக்தி. என்கிட்ட இருக்கிற மோசமான சாரியே இதுதான். சக்தி, நாம முதல்ல வெளியூர் போய் தங்கணும்ல, ஞாபகம் இருக்கா உனக்கு? இல்லையே. ஏய், என்ன இப்படி சொல்லிட்ட? ஒரு பாட்டி வீட்ல கூட போய் தங்கணும்ல. ஞாபகம் இல்ல. ஞாபகம் இல்லையா? என்கிட்டயும் உன் வேலையை கட்டுறியா? நீ எங்க சுத்தி எங்க வருவன்னு எனக்கு தெரியும். சரி, அதை விடு. நீ இந்த ஐஏஎஸ் பரீட்சை எழுத போகும்போது அந்த சங்கிலி கிட்ட நான் எப்படியெல்லாம் சண்டை போட்டேன், ஞாபகம் இருக்கா உனக்கு? அப்பெல்லாம் இந்த வெற்றியே வேற இல்ல. ஆமா ஆமா, இப்ப இருக்கிற வெற்றியும் வேறதான். சாச்சா, நான் எப்போ உன்னோட வெற்றி தான். அதுல எல்லாம் எந்த மாற்றமும் இல்ல. ஐஸ். ஏய், நான் ஐஸ் எல்லாம் வைக்கல, உண்மையதான் சொன்னேன் நானு. நான் ஐஸ் வண்டியை சொன்னேன். ஓ, சமாளிக்கவே முடியலையே. அண்ணா, வாங்கம்மா. என்ன மேங்கோ ஐஸ்கிரீம் இருக்கா? இருக்குமா. எனக்கு ஒண்ணு கொடுங்க. தரேம்மா. என்னம்மா? வெற்றி, உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ. எனக்கும் அதே கொடுங்கண்ணே. சரி. சரிண்ணா, காசு வாங்கிக்கோங்க. சேஞ்ச் வச்சுக்கோங்க. நன்றி தம்பி. சக்தி, முதல்ல கலெக்டர் ஆகணும் சக்தி. அதுக்கு படிக்கிற வேலையை பாரு. எதுக்கு தேவையில்லாம எலெக்ஷன்ல எல்லாம் நிக்கிற? வேண்டாம் சக்தி, எலெக்ஷன்ல எல்லாம் நிக்காத. ஏய், என்ன ஆச்சு? நல்லா இல்ல. ஏய், நல்லா தானே இருக்கு. ஐஸ் நல்லா தான் இருக்கு, ஆனா உன் பேச்சு நல்லா இல்ல. எங்க அம்மா இத மான பிரச்சனையா நினைக்கிறாங்க. பிரச்சனையை நாம கொஞ்சம் வளர்த்துட்டே போகாம இருந்தா நமக்கு தானே நல்லது. வேற ஏதாவது பேச வேண்டியது இருக்கா? எலெக்ஷன்ல நிக்கலன்னு நீ சொல்லிட்டா மட்டும் போதும், பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சிடும். சரி, நான் கிளம்புறேன். ஏய், எங்க போற? இரு, நான் கொண்டு வந்து விடுறேன், வா. நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். சக்தி, நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லல. நான் யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும். எவ்வளவு நேரம் வேணும்? அரை மணி நேரமா இல்ல 1 மணி நேரமா? தெரியல, ஆனா டைம் ஆகும். உன் பதிலுக்காக நான் காத்திருப்பேன். ஆட்டோ. நாளைக்கு காலையில 7 மணிக்கு சொல்றேன். விட்டேன் நான்.
அந்த வெற்றியோட திரும்பி வருவானா இல்ல தோல்வியை சுமந்துட்டு வருவானா? வெற்றிகரமான தோல்வியோட தாமா வருவான். புரியலடி. வெற்றிகரமான தோல்வினா அது எப்படி இருக்கும்? வெற்றி வரும்போது தெரியும். இரு. அத்தை, லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடுறீங்களா? இல்ல, வெற்றி வரட்டும், சேர்ந்தே சாப்பிடுவோம். அவன் பொண்டாட்டி கூடல போயிருக்கான். ஜாலியா எங்கேயாவது சுத்திட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வருவான். நீங்க இன்னும் சாப்பிடாம இருக்கீங்களா? நீ வாங்க, நீ சாப்பிடலாம். எனக்கு பசிக்கல. நீங்க சாப்பிடுறதா இருந்தா போய் சாப்பிடுங்க. வெற்றி வந்து ரிசல்ட் சொல்ற வரைக்கும் நாங்க பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டோம்னு இருக்கோம். வெற்றி வந்து என்ன சொல்லுவான்? தேர்தல்ல சக்தி நிக்க மாட்டேன்னு சொல்லுவானா இல்ல நிப்பான்னு சொல்லுவானா? இதோ வெற்றியே வந்துட்டானே. என்னடா அவகிட்ட பேசுனியா? என்ன சொன்னா? அம்மா, பேசலான்னு தான் அவளை கோயிலுக்கு கூட்டிட்டு போனேன். அங்க கோவில வச்சு பேசுறப்போ அவ ஒண்ணு சொல்ல, நான் ஒண்ணு சொல்ல. அதை விடு, முதல்ல அவ என்ன சொன்னா அதை சொல்லு. அம்மா, அவ எதுவுமே சொல்லலம்மா. அவ எதுவும் சொல்லலையா இல்ல நீ எதுவும் கேட்கலையா வெற்றி? அம்மா, நான் அவகிட்ட கேட்குற விதமா தாம்மா கேட்டேன். அவ தான் ஒரு பதிலும் சொல்லம்மா. அத்தை, எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்ல. சக்தி கிட்ட வெற்றி எதை பத்தியும் கேட்டிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இல்லம்மா, சத்தியமா நான் சக்தி கிட்ட கேட்டேம்மா. அம்மா எதிர்த்து நிக்காதுன்னு சொன்னம்மா. ஆனா அவ நாளைக்கு காலையில முடிவை சொல்றேன்னு சொல்லிட்டாமா. நாளைக்கு காலையிலயா? ஏன்? அப்பதான் நல்ல நேரம் வருதாமா அவளுக்கு? நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. நாளைக்கு காலையிலன்னா எப்ப? டைம் ஆகுது சொன்னாளா? காலையில ஒரு 7 மணிக்கு சொல்லுவாமா. நான் எதிர்பார்க்கிற பதில் தான் நாளைக்கு காலையில 7 மணிக்கு வரணும். மா, வெற்றிகரமான தோல்வினா என்னன்னு கேட்டல்ல? இப்ப வெற்றி வாங்கிட்டு வந்திருக்கான்ல, இதுதாம்மா அது. ஓ, இதுவும் இல்லாம அதுவும் இல்லாம அந்த இடத்துல நிக்கிறது தான் வெற்றிகரமான தோல்வியா? இது புதுசல்ல இருக்கு. ஏய், 2 பேரும் என்ன சொல்றதுன்னே தெரியல. நீங்க உங்க வீட்டுக்கே போக மாட்டீங்களா? எவ்வளவு திட்டினாலும் ஒன்னும் ஆக போறது இல்ல. ஐயோ, மணி 6:45 ஆகுதே. சக்தி 7 மணிக்கு சொல்றேன்னு சொன்னா, அவளுக்கு போன் போட்டு பாப்போமா? அவதான் போன் பண்றா. ஏ சக்தி, உனக்கு ஆயுசு 100. உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா நீ அடிக்கிற. நீ ரெடி ஆயிட்டியாடா? நான் எப்போ ரெடி ஆயிட்டேன். சரி, கிளம்பி வா. ஏய், 7 மணிக்கு உன் முடிவை சொல்றேன்னு சொன்னேன். மணி 6:45 தானே ஆகுது. சீக்கிரமா ஜீப் எடுத்துட்டு வா. எப்பா டேய், இந்த பொம்பளைங்களை புரிஞ்சுக்கவே முடியாது போல. அதுவும் கட்டின பொண்டாட்டிங்களை சுத்தமா புரிஞ்சுக்கவே முடியாது போல. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ. வெற்றி, வந்துட்டியா? வெளியே தான் நிக்கிறேன். சரி, இரு, வரேன். என்ன முக்காடு போட்டுட்டு வரா? வண்டி எடு வெற்றி. ஏய், நீ என்ன ஏதோ கள்ளக்காதலி மாதிரி முக்காடுலாம் போட்டு வர? ஏய், எல்லாம் ஒரு காரணமா தான். என்ன காரணம்? பேசாம கொஞ்சம் வண்டி எடு வெற்றி. ஏய், இப்ப நீ எதுக்கு முக்காடு போட்டுட்டு வர? பின்ன எப்படி என்ன வர சொல்ற? உனக்கு எனக்கும் சண்டைன்னு நம்ம ஊருக்கே தெரியும். ஆனா நம்ம லவ்வர்ஸ் மாதிரி ஜோடி போட்டு ஊரை சுத்துறோம். இதெல்லாம் நம்ம ஊர் மக்கள் பார்த்தா கிண்டலா பேச மாட்டாங்களா? அப்போ
என்ன மட்டும் கிண்டலா பேச மாட்டாங்களாடி? உன்னை கிண்டலா பேசுறதுக்கு என்ன இருக்கு? வீட்டுல கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு யாரோ முக்காடு போட்ட பொம்பளையோட ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கான்னு கேவலமா பேச மாட்டாங்களா? முடிவு என்னன்னு சொன்னேன்னா நான் அப்படியே கொஞ்சம் ஸ்பீடா போயிடுவேன். முடிவு தானே? நேரா போனா நத்தம் கூட்டு ரோடு வரும். ஆமா வரும். அங்க சொல்றேன். முடிவை சொல்றதுக்கு எதுக்கடி அவ்வளோ தூரம் போகணும்? இங்கே சொல்ல வேண்டியதானே? அங்க போனா தானே பனைமரம்லாம் நிறைய இருக்கும். பனைமரமா? அதுக்கும் பஞ்சாயத்து பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கும் என்னடி சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் இல்ல. ஆனா எனக்கு பதவி குடிக்கணும் போல இருக்கு. என்னையே பாக்குற? ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டு. ஏய், என்ன வச்சு நீ எதுவும் காமெடி பண்ணலையே? சேச்சா, உன் முகத்தை பார்த்தா காமெடி பண்ண தோணுமா? இந்த அழகான தாடிய தடவி கொடுக்கணும் போல இருக்கு. எருமை எருமை எப்படி கடிக்கிறான் பாரு. ஏய் ஏய் நில்றி. என்ன நீ பாட்டுக்கு முடிய சொல்லாம போயிட்டே இருக்க? எலெக்ஷன்ல அம்மா எதிர்த்து நிக்க மாட்டேல? நிப்பேன், நான் கண்டிப்பா நிப்பேன்.